முதல்ல எல்லா நகையும் கொண்டு போய் கடையில திருப்பி கொடுத்துரு. கடையில திருப்பி கொடுக்கறதுக்கா இவ்வளவு நகையும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்? இதெல்லாம் இப்ப உனக்காக தான் வாங்குனது, உன்கிட்ட தான் இருக்கணும். எதுக்கு இந்த நகையெல்லாம் இப்ப எனக்கு வாங்கி கொடுக்குற? இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா? இந்த மாதிரி முட்டாள்தனமான முயற்சி எதுவும் பண்ணாத. முதல்ல இந்த நகையெல்லாம் திருப்பி எடுத்து ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. என்ன பேரு, உனக்காக எவ்வளவு ஆசையா நான் இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடானா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? எப்படி இருக்கு? நகையெல்லாம் திருப்பி கொண்டு போய் கொடுக்க சொன்னா பொம்மைக்கு மாட்டி விட்டுருக்க. எது பொம்மையா? இது பொம்மை இல்ல, என் பைரவி, என் பொண்டாட்டி. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. என் பொண்டாட்டி, ஐ லவ் யூ. அந்த பையன் யாருன்னு கேட்டாய் சார். அவன் என்னோட ஃப்ரெண்ட், என் கூட காலேஜ்ல படிக்கிறான். ஃப்ரெண்டா? அவனை பார்த்தா ஃப்ரெண்ட் மாதிரி தெரியலையே. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உன் அண்ணன் டாக்டரோ, ஆறுமுகம் அத்தானோ, அன்னபூர்ணி அத்தையோ இல்ல மகா அத்தையோ பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நான் சும்மா தானே பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னது, நீ சும்மா தான் பேசிட்டு இருந்தியா? அவன் உன் கண்ணத்துல முத்தம் குடுக்கறா, பதிலுக்கு நீ அவன் கண்ணத்துல முத்தம் குடுக்கற. இதுக்கு பேர் தான் சும்மா பேசுறதா? உன் அண்ணன் உன் மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருக்கா. ஒரு தப்ப செஞ்சுட்டு அந்த தப்ப கூட உணராம பேசுறது சரியில்லை சார். இப்பவே போய் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரியாகாது. மேல நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. எல்லாரோட நம்பிக்கையும் இப்படி பாலாக்கிட்டு நிக்கிற. இந்த விஷயம் ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? எதுக்குடி அவளை திட்டின?